la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. மணல்மேடு சங்கர்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்த உடனே அவர் வந்து பெரிய ரவுடியாவோ இல்லை பெரிய ஒரு இதுவாகவே இல்லை. சாதாரண ஒரு கல்வி அறிவும் அவ்வளவா இல்லை. சாதாரணமான ஒரு ஏழை, வறுமையில் வாழக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தான். அது சங்கர் தான் ஒரு பேர். அந்த ஊர் மணல்மேடுன்றது யாருன்னா மணல்மேடு சங்கர். அஞ்சப்பனை அந்த இடத்துல போட்டுட்டு அவருடைய தலையை எடுத்து போய் அந்த கம்பத்தை, தாய் தந்தையை கட்டின அதே கம்பத்தில் கட்டிட்டு சகவாசமாக அங்கேயே உட்காந்து டீ கடையை திறக்க சொல்லி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து ஊரை விட்டு மணல்மேடு விட்டு கிளம்பும் போது அப்போ அந்த டெல்டா மாவட்டமே யார் அந்த சங்கர், அதன் பிறகுதான் மணல்மேடு சங்கர் அந்த டைட்டில் பிளஸ் சங்கரை வந்து தீயா பரவிச்சாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகமாக இருக்காங்க. அப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சங்கர் வரும்போது அப்போ பூண்டி கலைச்செல்வனுக்கு அது ஒரு விதமான ஒரு நெருக்கடி வருது. அப்போ நெருக்கடி வருதும் போது என்னடா இது, இந்த நெருக்கடி அதிகரிச்சுன்னு சொன்னால் ஏன்னா அரசியல்வாதி அவர் திமுக மாவட்ட செயலாளராக இருக்காரு. நாளைக்கு அரசியல் ரீதியாக எந்த பிரச்சனைக்கும் வந்து சங்கர் கிட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோங்க. அப்படின் போது அதை ஒடிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கோ அவங்க பார்ப்பாங்க இல்லைங்களா. இதுல இன்னொரு கேமும் இருக்கு. இப்ப முத்தரவி எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை தொடர்ந்து மணல்மேடு சங்கர் எப்படி கொல்லப்பட்டார், பூண்டி கலைச்செல்வன் கொல்லப்பட்டது. 3 பேரும் ஒன்னதான் கொல்றாங்க. அதாவது 3த்துக்கும் காரணம் ஒண்ணுதான். என்ன காரணம்? முத்தரவியை கொண்டது KN நேரு மூலியமா வந்து ராமஜெயத்தினுடைய தூண்டுதல் தான் முத்தரவி கொண்டு. அப்ப KN நேரு ராமஜெயம் தான் எதிரின்ற மாதிரி முத்தரவி கோஷ்டி 100% தெரியும். மணல்மேடு சங்கர் கொல்லப்படும் போது மணல்மேடு சங்கரை கொலை பண்ண, அதாவது என்கவுண்டர் பண்ணதுக்கு முழு மூல காரணம் பூண்டி கலைச்செல்வன் தான்ன்றது இந்த தரப்புக்கும் தெரியும். இப்ப இந்த 2006 2007 ஒரு வருட கேப்ல வந்து 2 மிக பிரபலமான நபர்கள் கொல்லப்பட்டாங்க. என்கவுண்டர். அது என்னுடைய பார்வையில கொலை. நீங்க என்கவுண்டர் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரஹீம் பாய், நலமா இருக்கீங்களா? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில சிறை ஒரு மிக முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. அந்த சிறையில கிடைத்த உங்களுக்கு தொடர்புகள் எக்கச்சக்கம். ஸோ அதெல்லாம் பல்வேறு காணொலி வாரியாக நாம பேசியிருக்கோம். உங்ககிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், அதாவது குறிப்பாக டெல்டாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை சம்பவம்னு பார்த்தீங்கன்னா பூண்டி கலைச்செல்வனுடைய படுகொலை சம்பவம். அதற்கு பல்வேறு கான்ஸ்பிரசி என்பது பேசப்பட்டிருக்கு. பூண்டி கலைச்செல்வனை தொட்டா திருச்சியை சேர்ந்த முத்தரவியை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. அதே போல் நாகையை சேர்ந்த மணல்மேடு சங்கரை பற்றியும் பேசாமல் இருக்க முடியாது. இந்த இன்டர்லிங்க்டு ஸ்டோரியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்க. மணல்மேடு சங்கர், அதே போல் முத்தரவி, அதே போல் பூண்டி கலைச்செல்வன், அந்த காம்பினேஷன் என்ன, அந்த சம்பவத்தை எங்களுக்காக சொல்ல முடியுமா ரஹீம்பாய்? நிச்சயமா நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதில் குறிப்பாக வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய நபர்களில் மணல்மேடு சங்கர் ஒருவர்ன்றது மாற்று கருத்து இல்லை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், டெல்டா கிங்குன்னு சொன்னால் அவரை தான் சொல்லுவாங்க. சுமார் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சுமார் 72 வழக்குகளுக்கு மேலே அவர் தன்னை மேலே சுமந்துக்கிட்ட ஒரு மனிதர்ன்னு சொன்னால் அது மணல்மேடு சங்கர் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நான் பதிவு வைக்கக்கூடியது, யாரும் பிறக்கும்போது ரவுடியாவோ ஒரு கொலைக்காரனோ பிறக்கிறது இல்லை. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவனை அப்படி மாற்றுது அப்படின்றது நம்ம பல இடங்களில் பதிவு வச்சுட்டு வரோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மணல்மேடு சங்கர்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்த உடனே அவர் வந்து பெரிய ரவுடியாவோ இல்லை பெரிய ஒரு இதுவாகவே இல்லை. சாதாரண ஒரு கல்வி அறிவும் அவ்வளவா இல்லை. சாதாரணமான ஒரு ஏழை, வறுமையில் வாழக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு நபர் தான் மணல்மேடு சங்கர். அது சங்கர் தான் ஒரு பேர். அந்த ஊர் மணல்மேடுன்றது யாருன்னா மணல்மேடு சங்கர். எப்பவுமே அந்த ஒரு புனைப்பேர் வந்துடும் இல்லைங்களா. அந்த புனைப்பேர்கள் எல்லாமே வைக்கிறது யாருன்னா போலீஸ்காரன் தான் வைப்பான். அந்த மாதிரி போலீஸ்காரனால் வைக்கப்பட்டு தான் அந்த புனைப்பேர் மணல்மேடு சங்கர் அந்த ஊரை குறித்து. ஆரம்பத்தில் எல்லா இளைஞர்கள் போல தானும் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்முடைய வறுமையை போக்குறதுக்கு ஏதாவது வழி தேடணுன்ற அடிப்படையில் தான் ஒரு கூலி தொழிலாளர் தான் இருக்கார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து அங்கே வந்து மிக முக்கியமான நபராக அஞ்சப்பன்ன்ற ஒரு நபர் இருக்கார்.
அவரும் ஒரு பட்டியலினத்த சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் அஞ்சப்பன் என்றவர். அந்த அஞ்சப்பன் கூட சேர்ந்து இருந்து அவரு வட்டிக்கு தொழில் செய்யக்கூடியவர், ப்ளஸ் சாராயெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர் தான் அஞ்சப்பன். அவரு கூட சேர்ந்துக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் சொல்லக்கூடிய சிறு சிறு வேலைகளை வந்து ஆரம்பத்தில் செய்கிறாரு. செஞ்சிட்டே இருக்கும்பொழுது அதை ஒரு குறிப்பிட்ட இந்த நேரத்துக்கு பிறகு தன் வயதுக்கே உண்டான அந்த முறுக்கு மிடுக்கு எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அப்படி இருக்கும்போது அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு இது அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு அங்கே விதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்காக அங்கே போய் சண்டை பண்ணுறாங்க. சண்டை போட்டு அதில் சங்கர் பேர் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்து சேர்க்கப்படுது. ஏன்னு சொன்னீங்கன்னா, அந்த இடத்துல வந்து போய் அடித்து உதச்சி பெரிய இஷ்யூ பண்ண உடனே அப்போது வந்து யாருன்னா சங்கர்னு. அப்போ அது காலப்போக்கில் வந்து அஞ்சப்பன் கூட பழைய ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுது. என்னடா எல்லா இடத்துலையும் சங்கர்ன்றாங்க, இது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நமக்கு பெரிய ஆபத்தில் வந்து முடிஞ்சிருமோ அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும் இல்லைங்களா. சினிமாவில் கூட காட்டுவான், ஒருத்தன் வந்து பெரிய ரவுடியாக இருப்பான், அவனுக்கு கீழே இருப்பான், புதுசாக ஒருத்தன் வரவனை வந்து அவனை ஒதுக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு என்ன வேலை பார்ப்பாங்க. அந்த வேலையை தான் வந்து அஞ்சப்பன் கூட இருந்தவங்க வந்து சங்கரை வந்து எப்படியாவது இந்த டீம்லேருந்து ஒதுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதேமாரி வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், சில பல காரணங்களால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாராய விற்பனை, இந்த வட்டி தொழில், அதுவும் வந்து அநியாயமான முறையில் வந்து வியாபாரம் செய்யுங்கிற வட்டி பறிக்க, இதெல்லாம் பிடிக்காம ஒதுங்க பார்க்குறாரு சங்கரன். ஒதுங்க என்ன ஆகுதுன்னா, அஞ்சப்பனுக்கும் ஒரு சந்தேகம் வந்தது, ஒதுங்குறது வந்து நம்மள எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி. அப்போ சங்கருக்கு ஒரு நட்பு வட்டம் வந்து உருவாகுது. அதான் அந்த நட்பு வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா தான் அவர் பேர். அது போலீஸ் வச்ச பேர் சிவா, சாதியை முன்னிலைப்படுத்தி சிவா அப்படின்னு சொல்லி நடராஜ் அண்ணன் தம்பி 2 பேர். அவங்க 2 பேருமே இவருக்கு வந்து நெருங்கிய நண்பர்கள் ஆகிறாங்க. நண்பர்களாகிட்டு அவங்க பிரிஞ்சு வந்து ஏதோ அவங்களுக்கே உண்டான ஏதோ சில பல கூலி தொழிலில் வந்து ஈடுபடுறாங்க. சங்கர் வந்து டிரைவர் வேலைக்கு, கிளீனர் வேலைக்கு போயிடுறாரு, லாரி கிளீனர் வேலைக்கு போயிடுறாரு. அப்போது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேப்ரியலில் வந்து மிக முக்கியமான நபராக அங்கே வந்து, ஏன்னு சொன்னால் அவர் அரசியல் ரீதியாக வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து அவர் தொடர்ந்து செய்ய. ஆனால் பொது சமூகத்துக்கு யாரையுமே அவர் தெரியாது. ஏன்னா சிறையிலே இருக்கார், வயசும் இருக்கும், 55 வயசுக்கு மேலே இருக்கும். பொது சமூகத்துக்கு அவர் தெரியாது. அப்போ அவர் வந்து அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நபராக இருக்கும்போது அவர்கிட்ட போய் இவர் சங்கர் சேர்ந்துரும்போது அவர் அரசியல் படுத்துறாரு. வேற சங்கரை வந்து கேப்ரியல் வந்து அரசியல் படுத்தி அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருந்தோம்னு சொன்னால் வெற்றி பெறலாம், இல்லைன்னு சொன்னால் நம்ம அடிச்சுட்டு நமக்குள்ளே சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அரசியல் படுத்தி அவர் கூட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அஞ்சப்பனுக்கு ஒரு அச்சம் வந்தது. அதோட கேப்ரியல் கூட சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளை போட்டுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் வந்து வந்துடுது. அந்த அச்சத்தின் எதிரொலியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேராக போகிறாங்க. யார் கேபிள்கிட்டே உட்காந்து அஞ்சப்பன் பேசுகிறாராம், நீ எப்படியோ சங்கர் என்கிட்ட ஒப்படை, இல்லைன்னு சொன்னால் உனக்கு எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்போது அப்போ சொன்னார், சங்கரை ஒப்படை, இவரை அப்படி அவர் அப்படி அதெல்லாம் நமக்கு வேலை இல்லை, உன் வேலை என்ன பாரு, அவர் வேலை என்ன பார்க்கட்டும், தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்துக்கு வரான்னு எச்சரித்து கேபிள் அனுப்பி விட்டுறாப்புல யார் அஞ்சப்பனை. ஆனால் அஞ்சப்பன் வந்த பிறகு வந்து அவர் அமைதியாக இல்லாமல் நம்ம சரி, இந்நிலையில தான் வந்து என்ன ஆகுதுன்னா, சங்கர் வந்து தன்னுடைய தாய் தந்தையை பார்க்க மணல்மேடு போறாப்புல, ஊருக்கு போறாப்புல. ஊருக்கு போயிட்டு அங்க வந்து தாய் தந்தைகிட்ட பேசிட்டே இருக்கும்போது அஞ்சப்பன் கோஷ்டி வந்து ரவுண்ட் பண்ணிடுது. இவரை ரவுண்ட் பண்ணும்போது இவருடைய நண்பர் சிவாவும் வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, அஞ்சப்பன் வந்து பண்ண முதல் தவறு என்னன்னு சொன்னீங்கன்னா, அவங்க தாய் தந்தையை வந்து அடிச்சு மரத்துல கட்டி வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இந்த சினிமாலெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி நேச்சுரலாகவே நடந்திருக்கு. அந்த மணல்மேடில் வந்து அதுவும் அந்த பஜார் தெருவில் வந்து அந்த கம்பத்தில் கட்டி வச்சு செம்ம அடித்து எங்கே உன் பிள்ளை சொல்லு வரவழின்னு சொல்லி ரொம்ப கொடுமை. இது சங்கராங்கன்னு தப்பிச்சு வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாப்புல, தன்னுடைய லாரி தொழிலுக்கு போயிடுறாப்புல, தெரியாது. ஆனால் நீண்ட ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து மறுபடியும் வந்து கேபிரியலில் சந்திக்கும் போது கேபிரியல் தான் சொல்கிறாரு சங்கர்கிட்ட, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு மணல்மேடில். இப்போ எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் வரும் இல்லை, தாய் தந்தை இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு போது அது கோபம் வரதானே செய்யும்.
அப்போ சரி இனி இவனை விட்டோன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய நண்பர்கள் தான் சிவா, நட்ராஜ், இன்னும் சில பேரை கூட்டிகிட்டு நேராக மணல்மேடில் வந்து அங்கே ஒரு ரைஸ் மில்லில் தான் வந்து அஞ்சப்பன் வந்து தங்கி வந்து தண்ணி அடிக்கிறதெல்லாம் வழக்கமா, அதெல்லாம் கூடவே இருந்தாப்புல இல்லை தெரியும் இல்லைங்களா. அதனால் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதேமாரி வந்து ரவுண்டு கட்டி அவர் அஞ்சப்பன் அந்த இடத்துல போட்டுட்டு அவருடைய தலையை எடுத்து போய் அந்த கம்பத்தை தாய் தந்தையை கட்டின அதே கம்பத்தில் கட்டிட்டு சகவாசமாக அங்கேயே உட்காந்து டீ கடையை திறக்க சொல்லி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து ஊரை விட்டு மணல்மேடு விட்டு கிளம்பும்போது அப்போ அந்த டெல்டா மாவட்டமே யார் அந்த சங்கர், அதன் பிறகுதான் மணல்மேடு சங்கர் அந்த டைட்டில் பிளஸ் சங்கரை வந்து தீயா பரவிச்சாரு. ஓகே, அந்த ஒரு சம்பவம் தான் சங்கர் மணல்மேடு சங்கரா மாறுறாரு. பட்டியலின மக்கள் மத்தியில வந்து இப்படி ஒரு வீரனை நம்ம சமூகத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உத்வேகம் வந்து அங்கங்க இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி அணிவகுத்துக்கு தயாராகிறாங்க. அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அங்க வந்து பாத்தீங்கன்னா வாண்டையர் ஒரு குரூப்பா இருக்காப்புல, நம்ம இவர் காடுவெட்டி குரு அவங்க குரூப்பு, அப்புறம் மீன் சுருட்டி அவர் பேர் அவர் ஒரு குரூப், இப்படி குரூப்பாக இருக்காங்க. வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ எல்லாருமே வந்து என்னடா இந்த நம்ம வாழக்கூடிய இந்த டெல்டா பகுதியில் வந்து இப்படி ஒரு புது நபர் ஒருத்தர் வராரு. புது நபர்ன்றதை விட அந்த பட்டியலினத்த சமூகத்திலேருந்து ஒருத்தன் வந்து இப்படி உருவாகிறானே அது நமக்கு எல்லாருமே பார்ப்பாங்க இல்லைங்களா. நாளைக்கு எல்லா விஷயத்துலேயும் தலையிட்டாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து முடியும் போது அப்போ இவங்க எல்லாமே இயற்கையாகவே எதிரி ஆகிறாங்க. எந்த மோட்டிவும் இல்லை, பட் எதிரி ஆகிறாங்க. அப்படி ஆகும்போது அந்த மாதிரி ஆகும்போது அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல உள்ளவர் தான் பூண்டி கலைச்செல்வன், திருவாரூர். ஏன்னா நீங்க எடுத்தோன்னே பூண்டி கலைச்செல்வன் சொன்னீங்க. அப்ப அந்த கலைச்செல்வன் எப்படி வராருன்றத உள்ள வராருன்றது பார்க்கணும். ஏன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகமா இருக்காங்க. அப்போ ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சங்கர் வரும்போது அப்போ பூண்டி கலைச்செல்வனுக்கும் அது ஒரு விதமான ஒரு நெருக்கடி வருது. அப்போ நெருக்கடி வருதும் போது என்னடா இது இந்த நெருக்கடி அதிகரிச்சுன்னு சொன்னா ஏன்னா அரசியல்வாதி அவர் திமுக மாவட்ட செயலாளர் இருக்காரு, அரசியல்வாதி. நாளைக்கு அரசியல் ரீதியாக எந்த பிரச்சனைக்கும் வந்து சங்கர் கிட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோமே அப்படின் போது அதை ஒடிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கோ அவங்க இது பார்ப்பாங்க இல்லைங்களா. அந்த அந்த ஒரு ஆதிக்கத்தை அடிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு அரசியல்வாதியும் பார்ப்பான். அந்த மாதிரி வந்து பூண்டி கலைச்செல்வன் வந்து பார்த்துட்டு தான் என்ன பண்றாரு, சரி இப்போ இதுக்கு வந்து சரியான நபர் யாரு, இப்போ நம்ம யாருன்னு சொன்னீங்கன்னா இப்போ டெல்டா கிங் இவர் மணல்மேடு சங்கரை கவுண்டர் கொடுக்குற அளவுக்கு யார் பெரிய ஆள் அப்படின் போது எப்பவுமே இப்போ ஒரு பிரச்சனை வந்து இப்போ எனக்கும் தாமரைக்கு பிரச்சனை வந்து தாமரை எதிர்கொள்ள அளவுக்கு யாரா திறமைசாலின்றது நான் பார்ப்பேன் இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு நபர் முட்டைரவி, திருச்சி. அப்போ முட்டரவியும் பார்த்தீங்கன்னா ஒரே சமூகம், யாரு பூண்டி கலைச்செல்வனும் முட்டரவியும் ஒரே சமூகம். அப்போ இருக்கும்போது அப்போ பூண்டி கலைச்செல்வன் என்ன பண்றாரு, முட்டரவியுடைய உதவியே நாடுறாரு. நாடும்போது அப்போ 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. க்ளோஸ் ஆகிடும்போது அது வந்து சங்கருக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. நேச்சுரல் தானே. ஏன்னு சொன்னால் முட்டரவி ஒரு ரவுடி இதில் ஒரு மெயினான ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி. இவங்க 2 பேரும் இங்கேருந்து வந்து அங்கே ஒன்று மிர்ஜா வராங்கன்னும் போது அப்போ நம்மளை தான் ஏதோ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்ப்போம். இப்போ இந்நிலையில் இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா பல கொலைகள் நடந்துச்சு. மாறி 2 சைடுமே வந்து மாறி கொலைகள்லாம் நடந்துருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் வரிசைப்படுத்தணும்னு சொன்னால் அது ஒரு மாதிரியாக போகும். அது அதனால் வரிசைப்படுத்தாமல் தான் நம்ம அந்த விஷயத்தை வந்து சொல்கிறோம். அப்போ மாறி நடந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ முட்டரவியுடைய கரு. இப்போ முட்டரவின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் வந்து ஏதோ பறக்கும்போது ரவுடியா கத்தியோட இதோட பிறந்தது இல்லை. அவர் ஒரு கபடி பிளேயர் நினைக்கிறேன். அவர் கபடி பிளேயரா இருந்து அவர் போய் கிராமங்களில் ஊரா போய் கபடி ஆடுவாங்களே, இந்த ஊருக்கு அந்த ஊரு டோர்னமெண்ட் போய் ஆடுவாங்க. டோர்னமெண்ட் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஆடும்போது ஒரு வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை பகையாவது, பகையின் எதிரொலியா கொலையா மாறியது. அப்போ கொலையா மாறிட்டு அவர் சிறைக்கு போயிட்டு வெளியே வரும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா போலீஸ் வந்து சும்மா விடாது. போலீஸ் வந்து விரட்டும், வீட்டில் தங்க விடாது, அந்த அவர் எந்த பகுதியோ அந்த பகுதியிலே இருக்க விடாது, என் எல்லைக்குள்ளவே இருக்கக்கூடாது, இருந்தனா உனக்கு கேஸ் போடும் அப்படின்னு காலையும் சாயந்தரம் போலீஸுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு மாவட்டத்தில் வேற ஒரு இடத்துல பதுங்குவாங்க. அந்த பதுங்கும் போது இப்போ அவங்க தனியாக பதுங்க முடியாது, ஏன்னா எதிரியே கொண்டு இருக்காங்க போது அவன் நம்மளை வந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு 10 பேர் தேவை. இப்போ இந்த 10 பேருக்கு சாப்பாட்டு செலவு அது இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த செலவினங்கள், அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்கே தங்கியிருக்காங்களோ அவங்க சில பல வேலைகள் கொடுப்பான்.
அது அரசியல்வாதியும் இருப்பான், அதிகாரிகளும் இருப்பான், எல்லாம் இருப்பானுங்க. அவனுக்கு தேவைன்னு போது காசை கொடுத்து இந்த பண்ணு அதை பண்ணுன்னுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து 1/1 1/1 ஒரு கொலையிலேருந்து ஆரம்பித்து இவங்க கடைசியாக A+ ரவுடியாக மாறுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் முட்டரவியும் வந்து ஒரு A+ ரவுடியாக வந்துட்டாரு. அந்த சமயத்துல தான் பூண்டி கலைச்சலுடைய அறிமுகமும் கிடைக்குது. பூண்டிச்சலுக்கு அலைச்சலும் கிடைச்சி இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது சங்கருக்கு ஒரு விதமான ஒரு பயம் வரும் தானே செய்யும் அது இயற்கையாக. ஏன்னா இது 2 டீமும் சேர்ந்ததுனால ஏதோ ஒன்று பண்ணுறாங்க செய்யும்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து சங்கருடைய நெருங்கிய நண்பர்னு சொல்லக்கூடிய அந்த கொர சிவாவை வந்து இதேமாரி சூழ்ச்சி பண்ணி கொண்டு போய் கொண்டுடுறாங்க. அது ஒரு இதுவும் நடக்குது இடைப்பட்ட நடந்துரும்போது. அப்போது ஏன்னு சொன்னால் சங்கரை அட்டாக் பண்ணோன்னா நேரடியாக நம்ம அட்டாக் பண்ண முடியாது, சிவாவை கொண்டா தான் நம்ம சங்கரை தொட முடியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து வந்து நினச்சிக்கிட்டு தான் கொர சிவாவை வந்து போட்டுறாங்க. ஏதோ ஒரு பஞ்சாயத்து விஷயமா இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி கூப்பிட்டு போய் சதி பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ அதை கொலை பண்ணிட்டு அதன் பிறகு என்ன ஆயிடுது, அங்கேருந்து அவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அது இப்படியே இருக்குது. இது நிலையில் தான் இதில் வந்து என்னன்னு சொன்னால் இதில் ஒரு இன்னொரு கேமும் இருக்குது. இப்போ முத்தரவி எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்றது நம்ம பார்க்கணும். அப்புறம் வந்து அதை தொடர்ந்து இவர் மணல்மேடு சங்கர் எப்படி கொல்லப்பட்டார், பூண்டி கலைச்சலன் கொல்லப்பட்டது. 3 பேரும் ஒன்றா தான் கொல்றாங்க. அதாவது 3த்துக்கும் காரணம் ஒன்று தான். என்ன காரணம்? முட்டரவி அந்த நேரத்தில் திமுக ஆட்சி. அப்போ முட்டரவி என்ன பண்றாருன்னு சொன்னா, நேருவுடைய தம்பி ராமஜெயம் வந்து எப்படின்னு சொன்னா, அங்க ரியல் எஸ்டேட்ல அவர் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த நேரம் அது திருச்சியில. அப்புறம் அது சொல்லுவாங்கல்ல 7 டிஜிட்டலுக்கு மேலனா எந்து அது கீழே இருந்தா உங்களுது அப்படின்னு வரான். திருச்சியில ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அவரை மீறி வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, அந்த அளவுக்கு பெரிய ஒரு பவர்ஃபுல்லா இருந்திருக்காப்ல. அப்போ அந்த திருச்சி சரௌண்டிங்ல தான் வந்து முட்டரவியும் ஒரு பெரிய ஒரு டானா உருவாகிட்டு இருந்த நேரம். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அரசியல் செல்வாக்கு, அவருக்கு வந்து ரவுடிஸ் அந்த ஒரு செல்வாக்கு. அப்போ இந்த 2மே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இட பிரச்சனையில் தான் வந்து 2 பேருக்கும் ஒரு சலசலப்பு ஏற்படுது. அந்த சலசலப்பு காரணமாக வந்து ஏதோ முட்டரவி வந்து ராமஜெயத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னா, அப்போ ராமஜெயம் இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா கடைசியாக உன்னுடைய உடம்பே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டு போயிடுவோன்னு ஏதோ எச்சரிச்சதா ஒரு தகவல். அதை தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்தில் நேரு வந்து தமிழக முதல்வர் கலைஞரை சந்திச்சு இப்படி வந்து நடந்திருக்கு விஷயம், இது சாதாரணமா விட்டேன்னா அது என் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்றாங்க, இப்போ கலைஞர் என்ன பண்றாருன்னா, திமுக வந்து இயற்கையா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒத்துழைச்சிருவாங்க. அப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா, ஜாஃபர் சேட்டை நியமனம் பண்ணி அந்த டார்கெட்டை முடிக்கிறாங்க. யாரை, முட்டரவியை வந்து அவர் வந்து பிடிக்க போகும்போது அவர் வந்து அவர்கிட்ட இருந்த ஆயுதம் கொண்டு காவலர்களை தாக்க வந்தார் போலீஸ் வந்து தற்காப்புக்காக சுட்டதில் அவர் இறந்துட்டார் அப்படின்னு என்கவுண்டர்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க சாப்டர் க்ளோஸ். அப்போது முட்டரவி கொல்லப்பட்ட உடனே கொதிச்சு இருந்தது யாருன்னா பூண்டி கலைச்செல்வன். ஏன் சொன்னால் தனக்கு வலதுகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த, தன்னுடைய ஆபத்துகள்லாம் தன்னுடைய ஆபத்தான் நினைச்சு ஏற்றுக்கிட்டு இருந்த ஒரு நபர், அதுவும் தன்னுடைய ஆட்சியில் திமுக ஆட்சியிலே இப்படி கொல்லப்பட்டார, இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமாக அந்த நேரத்தில் வந்து கலைஞர்கிட்டே வந்து சண்டை போட்டாராம். யாரு, பூண்டி கலைச்செல்வன். என்னன்னு இப்படி பண்ணிட்டீங்க, இது என்ன அநியாயம் இல்லையா, இது அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கும்போது, அப்போ இல்லை இதேமாரி நேரு தம்பி கிட்ட பிரச்சனையா, அந்த பிரச்சனை எதிர்வழியாக தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. இல்லை எனக்கு பெரிய ஆபத்து இருக்கு இல்லையா, உனக்கு யாரையாலே ஆபத்து என்னும்போது எனக்கு மணல்மேடு சங்கரால் ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ மணல்மேடு வந்து சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சிறையில் இருக்காப்புல. இப்போ சிறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை வந்து உடனே அவங்களுடைய, அதாவது முட்டரவி என்கவுண்டர் பண்ண உடனே அவங்களுடைய குடும்பத்தை உஷாராயிறாங்க. முட்டரவி போடுறாங்கன்னா அடுத்தது சங்கரை போட்டுட்டு ஒட்டுமொத்தமாக அந்த 2 முடிக்கிறதுக்கு சமூக நீதி இல்லையா, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போட்டு முடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவசரமாக உயர் நீதிமன்றத்தில் மனு, உச்ச நீதிமன்றத்தில் மனு, இங்கே உள்துறை செயலாளர்கிட்ட, இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் மணல்மேடு சங்கர் என்கவுண்டர் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மனுவெல்லாம் வாங்கிட்டு கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அதேமாரி வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2006 முட்டரவிக்கு என்கவுண்டர் செய்யப்படுறாரு. 2007 வந்து மணல்மேடு சங்கர் நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த நேரத்தில் அவர் கூட சிறையில் இருந்த நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க,
அவர் மறுத்திருக்கார், நான் கோர்ட்டுக்கு வரல, என்னை என்கவுண்டர் பண்ணுறது தான் போலீஸ் கூட்டு போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதை மீறி சிறைத்துறை வந்து இல்லை, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கம்பல்சரி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்கு நீதிமன்றம், போயே ஆகணும்னு சொல்லும்போது அப்போ அவர் லெட்டர் எழுதி கொடுத்தாரு, என்னை வந்து என்கவுண்டர் பண்ணுறது தான் கூப்பிட்டு போகிறாங்க, நீங்களும் அனுப்பி விடுறீங்க அப்படின்னு லெட்டர் எழுதி வழக்கறிஞருக்கு அனுப்பிட்டு தான் அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருக்கேன். அதேமாரி வந்து கும்பகோணம் நீதிமன்றத்தில் வந்து 5 மணிக்கு சாயங்காலம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து 50-100 வக்கீல் யாருக்கு சங்கருக்கு ஆதரவாக நின்று வாதாடி இருக்காங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, என்னை வந்து என்கவுண்டர் பண்ண போகிறாங்க காவல்துறை, என்கவுண்டர் பண்ண போது கோர்ட்ல சொல்றாரு. அப்போ இது பதிவு வச்சுக்கணும் போது இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதாவது மேஜிஸ்ட்ரேட்டும் சொல்றாரு. அதை அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் வந்து முறையிடுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கும்பகோணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் ஒரு கோர்ட்டில் ஆஜர்படுறாங்க. அங்கேயும் வந்து இந்த புகாரை வச்சிருக்காரு சங்கர். வச்சுட்டு அங்கேருந்து கொண்டு வரும்போது வர வழியில் தான் ஏற்கனவே போலீஸ் செட்டிங் இருக்கு இல்லையா, ஓடி வேகமாக வந்த வாகனம் தடுமாறி கீழே கவுந்ததுனால குற்றவாளி தப்பிச்சு ஓட பார்த்தாரு. காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய துப்பாக்கி எடுத்து ஒரு ஆய்வாளருடைய துப்பாக்கி பிடிட்டு ஓட பார்த்தாரு, ஓடி எங்களை சுட பார்த்தாரு, நாங்கள் பதிலுக்கு சுட்டோம், அவர் செத்துட்டாரு அப்படின்ற ஒரு கதையை திரைக்கதை வசனம் அழகாக வந்து முடிச்சிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் முட்டரவி முடிக்கும் போதே கொல்லப்படும் போதே வந்து முட்டரவி கோஷ்டிக்கு 100% தெரியும், நேருடைய சதி தான் இது, ராமஜெயத்தினுடைய சதிதான்ன்றது முட்டரவி கோஷ்டிக்கு நல்லா 100% தெரியும், நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நல்லா தெரியும். அதே மாதிரி வந்து இப்போ இந்த மணல்மேடு சங்கர் என்கவுண்டருக்கு வந்து முக்கிய மூல காரணம் பூண்டி கலைச்செல்வம் தான் அப்படின்றது மணல்மேடு சங்கர் கோஷ்டிக்கு 100% தெரியும், நல்லாவே தெரியும் 100% இவங்க தான் பண்ணது அப்படின்னு. இப்போ ரெண்டுமே வந்து அரசியல் ரீதியாக அரசு வந்து அரசா வந்து இந்த படுகொலைகளை செய்யுது. ரெண்டு படுகொலையும் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சைட் தான் தலைமை தாங்குறாரு. உளவுத்துறை டிஐஜியா இருக்காரு அந்த நேரத்தில். கலைஞருடைய வலதுகரம் அவருடைய தலைமையில் தான் இந்த 2 நிகழ்வு நடக்கும்போது அப்போ முட்டரவியை கொண்டது நேரு மூலியமா வந்து ராமஜெயத்தினுடைய தூண்டுதல் தான் முட்டரவி கொண்டு. அப்போ நேரு ராமஜெயம் தான் எதிரின்ற மாதிரி முட்டரவி கோஷ்டிக்கு 100% தெரிஞ்சு. மணல்மேடு சங்கர் கொல்லப்படும் போது மணல்மேடு சங்கரை கொலை பண்ண, அதாவது என்கவுண்டர் பண்ணதுக்கு முழு மூல காரணம் பூண்டி கலைச்செல்வம் தான்ன்றது இந்த தரப்புக்கும் தெரியும். முடிஞ்சதுங்களா? இப்போ இந்த 2006 2007 ஒரு வருட கேப்ல வந்து 2 மிக பிரபலமான நபர்கள் கொல்லப்பட்டாங்க. அது என்னுடைய பார்வையில கொலை. நீங்க என்கவுண்டர் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, நான் வந்து கொலைன்னு தான் சொல்லுவேன். அது அரச பயங்கரவாதமே சொல்லுவேன். அரசு தன்னுடைய கட்டுப்பாடுல எடுத்துட்டு எதிரியை வந்து ஒழிச்ச மாதிரி நான் பாக்குறேன். அது நடந்து முடிஞ்சிச்சு. இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கவுண்டர்னு வார்த்தையை அவங்க யூஸ் பண்றது கிடையாது, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னு அவங்க வார்த்தையை அவங்க யூஸ் பண்றாங்க. அதான் சொல்றாங்க. அதனால இது சொல்றதுனால தப்பு இல்லை, ஃபேக்ட் தான். அப்போ இது ரெண்டுமே நடந்து முடிஞ்சு. அப்ப நடந்து முடியும் போது அப்போ மணல்மேடு சங்கருடைய ஆதரவாளர்கள் ஒரு பெரிய குரூப் இருக்கு, டெல்டால இன்னும் கூட இருக்காங்க, அப்போ இருந்தாங்க. அப்போ வந்து பூண்டி கலைச்செல்வனாலதான் அண்ணன் கொல்லப்பட்டாரு, அப்ப அதுக்கு பதிலடி கொடுக்கணும். போலீஸ் என்கவுண்டர் பண்ணதுன்றது போய் போலீஸ் என்கவுண்டர் பண்ண வச்சது யாரு? பூண்டி கலைச்செல்வம் தான். அப்போ விடக்கூடாது. அதே மாதிரி டார்கெட்டை போட்டு அந்த குரங்கு செந்தில்னு சொல்லிட்டு, குரங்கு செந்தில் அவர் பேர் வந்து சுறுசுறுப்பா இருப்பார், வேகமா தாவி ஓடுவார்ன்றதுக்காக போலீஸ் வச்ச பேர் தான் குரங்கு செந்தில். அவர் பேர் செந்திலா. பட் நல்லா அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட்டா ஒரு நல்ல ஒரு டிகிரி முடிச்ச ஒரு நபர். அவங்களுடைய தாய் தந்தை ஆசிரியராக இருக்காங்க. ஏதோ வந்து எங்கே இருந்துட்டு சொத்து வழி இல்லாமல் இந்த மாதிரி இதுக்கு வரல, ஒரு உணர்வு ரீதியாக வந்த ஒரு பையன் தான் அந்த. அப்படி வந்து அவருடைய தலைமையில் ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, இறங்கி பத்திரிகை கொடுக்குற மாதிரி போய் அவருடைய வீட்லேயே, அது பூண்டி கலைச்செல்வம் வீட்டில் எத்தனையோ போலீஸ் பாதுகாப்பு இருக்கு அவருக்கு, ப்ளஸ் அந்த ஊர் மக்கள் இருக்காங்க. ஏன்னா அந்த ஊர்ல வந்து அவர் சார்ந்த சமூகம் வந்து டாமினன்ட், கட்சிக்காரங்க இருக்காங்க. இதையே மீறி அப்ப எந்த அளவுக்கு வந்து சூழ்ச்சி பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்காங்க, வீட்டுக்குள்ள புகுந்திருக்காங்க. ஆமா, வீட்டுக்குள்ள புகுந்து பத்திரிகை கொடுக்கணும்னு சொல்லி அந்த தட்டை எடுத்து அந்த சினிமாவில் நடக்கிற மாதிரியே நடந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே மணல்மேடு சங்கர் ஏன் கொலைக்காரனா மாறினார், அஞ்சப்பனை ஏன் கொலை பண்ணார்னா தன்னுடைய தாய் தந்தை மரத்தில் அந்த கம்பத்தில் கட்டி அடித்தது சினிமா மாதிரி வருது. அதேமாரி அதுக்கு பதில் வந்து போட்டுட்டு அந்த தலையை தூக்கிட்டு போய் அதே கம்பத்தாண்டை வச்சுட்டு போனது, அதுவும் சினிமா தனமாகவே இருக்கும். புரியுதுங்களா? அப்போது அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை ரவிக்கும் மணல்மேடு சங்கரை என்கவுண்டர் பண்ணதும் அதுவும் சினிமா தனமாக பாரு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரங்கு செந்தில் தலைமையில் போன டீமு திருமணத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குற மாதிரி போய் அங்கேருந்து வெட்டிட்டு ஓடும்போது தான் கீழே இறங்கும்போது தான் வெட்டிட்டாங்க பிடின்னு சொல்லும்போது அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. போகிற வழியில் வந்து வாகனம் கவுந்து மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அதன் பிறகு மருத்துவமனையில் இருந்திருக்காங்க. அதன் பிறகு அதே குரங்கு செந்திலும் கொல்லப்படுறாரு. அந்த கொலையில் ஈடுபட்ட அத்தனை பேரும் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. இது கவுண்டி கலைச்செல்வன் கொல்லப்பட்ட விஷயத்துல அத்தனை பேரும் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டோரி. இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரியில முட்டரவியோடைய என்கவுண்டருக்கு காரணம் திருச்சி ராமஜெயம். அதே போல மணல்மேடு சங்கருக்குடைய என்கவுண்டருக்கு காரணம் திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைச்செல்வன் அவர்கள். அதே போல இந்த பூண்டி கலைச்செல்வன் அவர்களை கொன்னது வந்து மணல்மேடு சங்கர் கேங்னு வெளிப்படையாவே தெரியுது. இதுல மிஸ்ஸிங் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ஸிங் ராமஜெயம். ஸோ இந்த ராமஜெயம் கொலையை பொறுத்த வரைக்கும் யாரு பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக முட்டரவியோடைய அசோசியேட் தான் இவங்களை போட்டாங்க அப்படின்னு வழக்க முடிக்கிறதுக்கு போலீஸ் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ராமஜெயம் கொலைக்கு மோட்டிவ் என்னவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் முட்டரவி தான் காரணமா இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பேக்ல இருக்கா? முட்டரவியை சந்தேகப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை. ஏன்னா முட்டரவி கொல்லப்பட்ட உடனே வந்து திமுக காரன் யாருன்னா அஞ்சலி செலுத்தி வந்தாவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒன்றும். அப்போ அந்த நேரத்தில் முட்டரவி படுகொலைக்கு காரணமான ராமஜெயம் நேருவை கண்டிச்சு அந்த ஊர்வலத்துல கோஷம் போட்டிருக்காங்க. யாரு அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்ப முட்டரவி கோஷ்டி தான் வந்து ராமஜெயத்தை போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஆரம்பத்துல வந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தகவல். அதனால்தான் வந்து முட்டரவிக்கு ஆதரவாக இருந்த அதே சமூகத்தை சேர்ந்த மோகன் ராமை கூட இன்னும் கூட விசாரணை வளையத்துல தான் வந்து ராமஜெயம் கொலை வழக்குல வந்து விசாரணை வளையத்தில் தான் வச்சிருக்காங்க. திண்டுக்கல் மோகன் ராமை சொல்றேன், விசாரணை வளையத்தில் தான் வச்சிருக்காங்க. அப்படின் போது அப்போ வந்து ஆனா என்னன்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு கொலை வழக்கா இருந்தாலும் சரி அந்த நேரத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்கின் தன்மை வச்சுதான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் தவிர அந்த நேரத்துல ஐஓ விசாரணை அதிகாரி சும்மா அப்படி மிஸ் பண்ண விட்டார்னா அது பிறகு வந்து இன்டர்போல் இல்ல, சிபிஐ இல்ல, என்ஐ இல்ல, எப்படியாப்பட்ட ஆள் வந்தாலும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் பிடிச்சாதான் முடியும். அந்த நேரத்துல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு ஒன்னும் அவரு கண்டுபிடிச்சு இருக்கலாம். மேபி அவருக்கு ஏதாவது ஒரு உயர் அதிகாரி இதை விடுனார்னா விட்டு இருப்பாரு. புரியுதுங்களா? அப்படி வந்து விடப்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து ராமஜெயம். இப்போ வந்து நான் குற்றவாளியை பிடிக்கிறேன்னு சொன்னா என்னுடைய பார்வையில குற்றவாளியை பிடிக்கணும்னு சொன்னா அந்த நேரத்துல ஐஓ யார் இருந்தாங்க அவங்கள போலீஸ் கஸ்டடி கைது பண்ணி கஸ்டடி எடுத்து ஒரு குற்றவாளி கிட்ட எப்படி விசாரிக்கிறாங்களோ அந்த மாதிரி விசாரிச்சாங்கன்னா நிச்சயம் ராமஜெயம் கொலை வழக்குல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது. ஆதன் நியூஸ் வியூவர்ஸுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப இந்த விஷயங்கள்லாம் நம்ம கூட இருந்து பார்த்தோம்னா இல்லை, கிடைச்ச தகவலோட சங்கர் கூட இருந்து நண்பர்கள் நிறைய பேர் எங்கிட்ட பழகி இருக்காங்க. அதே மாதிரி அண்ணன் கேப்ரியல் அண்ணனும் எனக்கு நல்ல நண்பர் தான். அப்படின்னும் போது அவர்கள் மூலியமாக கிடைச்ச தகவல் தான் நாம ஆதன் நியூஸ் இது வியூவர்ஸுக்கு நம்ம கொடுக்கிறோம். மற்றபடி ஒண்ணு. நன்றி ரஹீம் பாய். குறிப்பா உங்களுக்கு சிறை பல அனுபவங்கள் கொடுத்திருக்கு. அதுல கிடைத்த கான்டாக்ட்ஸ், அதில் கிடைத்த நெட்வொர்க்கிங் மூலமாக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஒரு சினிமா திரைக்கதை பாணி மாதிரி எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக டெல்டாவில் இருக்கக்கூடிய இந்த முதல் சம்பவத்தை ஒரு திரைப்படம் பார்ப்பது போலவே சொல்லியிருக்கீங்க. நேரில் வந்து எனக்கு பேசி மிக நன்றி ரஹீம் பாய்.